வைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியதாகும். நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நோன்பு பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமாகும். எனவே உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் கெட்ட பேச்சுக்கள் பேச வேண்டாம், கூச்சலிட்டு சச்சரவு செய்ய வேண்டாம். யாரேனும் அவரை ஏசினால் அல்லது அவருடன் சண்டையிட்டால் நான் நோன்பாளி என்று சொல்லட்டும். முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மேல் ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் வாடையை விட விருப்பமானதாகும். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. நோன்பு திறக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகின்றான், தன் இறைவனை சந்திக்கும் பொழுது நோன்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சி அடைகின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 1904வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக குர்ஆன்களை ஓதுவோம். குர்ஆன்களை ஓதுவதன் மூலமாக ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் குர்ஆனும் அதன்படி செயலாற்றியவர்களும் அழைத்து வரப்படுவார்கள். அப்போது அல் பக்கரா அத்தியாயமும் ஆல இம்ரான் அத்தியாயமும் முன்னே வரும் என்று கூறிவிட்டு இவ்விரு அத்தியாயங்களையும் முன்னே வருவதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரும் 3 உவமைகளை கூறினார்கள். அவற்றை நான் இதுவரை மறந்துவிடவில்லை. அவ்விரு அத்தியாயங்களும் நிழல் தரும் மேகங்களை போன்று அல்லது நடுவே ஒளியுள்ள 2 கரும் நிழல்களை போன்று அல்லது அணி அணியாக பறக்கும் பறவை கூட்டங்களை போன்று முன்னே வந்து தம்மை கையாண்டவனுக்காக இறைவனிடம் வாதாடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை பற்றி, குர்ஆனில் உள்ள இந்த சூறாக்களை பற்றி சிறப்பித்து கூறிய ஹதீஸ். நவாஸ் பின் சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 1471வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக குர்ஆன்களை ஓதுவோம். ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகள் வழங்கப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகள் வழங்கப்படும். இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நாம் குர்ஆன்களை ஓதுவோம். நாம் இந்த துஆவை, அதாவது நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்திலே, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த நேரத்திலே, லட்சோபலட்ச மக்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலை அளிக்கக்கூடிய அந்த நேரத்திலே இந்த துஆவை 10 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்கள் ஏராளம் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அவ்வாறு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே 14வது அத்தியாயம் 40 மற்றும் 41வது வசனத்தில் இந்த துஆவை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ரப்பிஜ்அல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ ரப்பனா இக்ஃபிர் லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. என் இறைவனே, தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக. எங்கள் இறைவனே, என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோர்களையும் முஃமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் நாளில் மன்னிப்பாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ அல் குர்ஆனினுடைய 14வது அத்தியாயத்தின் 40 மற்றும் 41வது வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது.
அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிட்ட இந்த துஆவை நாமும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். அதே போன்று அல்லாஹ் பல வெகுமதிகளை இந்த துஆவின் மூலமாக நமக்கு வழங்குகின்றான். நாம் இந்த துஆவின் மூலமாக நம்முடைய பெற்றோர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்கின்றோம். அதே போன்று உலக முஸ்லிம் அனைவருக்காகவும் நாம் இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம். அந்த அளவுக்கு சிறந்ததாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒருமுறை அந்த துஆவை கூறுகின்றேன். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ ரப்பனா இக்ஃபிர்லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். அரபி தெரியாதவர்களுக்காக இந்த துஆவை தமிழிலும் தந்திருக்கின்றேன். நான் எவ்வாறு உச்சரித்தேனோ அதே போன்று நீங்களும் உச்சரித்து இந்த துஆவை கேளுங்கள். ஏனென்றால் இது ஒரு குர்ஆனினுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் தவறாக உச்சரித்தால் அதனுடைய கருத்து மாறிவிடும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமான குர்ஆன்களை ஓதுவோம். குறைந்தது இந்த 30 நாட்களிலும் சேர்த்து ஒரு குர்ஆனையாவது ஓதுவோம். ஏனென்றால் குர்ஆனினுடைய மாதம் இந்த ரமதானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்வான். அதே போன்று இந்த துஆவின் மூலமாக பல வெகுமதிகளை அவன் நமக்கு வழங்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.